திரு துரைக்கண்ணையா, இப்போ இந்த செய்தியில் நாம் இப்போது நேரலையிலே பார்த்துருக்குறோம். தமிழக அரசியலில் வட மாவட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கக்கூடிய மூத்த ஒரு ஆளுமை, 87 வயது பெரியவர், மிகுந்த அனுபவசாலி. அவரும் தமிழ்நாட்டில் 40 ஆண்டுகளாக மேலாக அதிமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து அவர்களோடு பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகிய திருமதி சசிகலா அம்மா இவர்கள் தற்போது தைலாபுரத்தில் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் ஒலிபரப்பினூடே பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்க ஆய்வாளராக எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி ஒரு பெரும் நிலை ஏற்பட்டிருப்பதை தாங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு அதிர்ச்சியில் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் தோழர் அவர்கள் சொன்னதை போன்று மகிழ்ச்சியிலும் எழுச்சியிலும் இருக்கலாம். உங்கள் பார்வை எப்படி? தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர் சங்கத்தில் பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி 40 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்று அந்த வன்னியர் சமுதாய மக்களை தன்பால் ஈர்த்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை கட்டமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பு என்பது முழுக்க அவருடைய தனிப்பட்ட உழைப்பால் வந்தது அப்படிங்கிறது அந்த வன்னியர் சமுதாய மக்கள் இன்னும் உணர்வுபூர்வமாக அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 90,000 கிராமங்களில் பயணிச்சிருக்கார். ஆமாம். மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பெரும் தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலங்களில் கணிசமாக, வடக்கு மண்டலம் என்பது இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொடங்கி வேலூர், நம்மளை அப்படியே மேற்க தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் அந்த பகுதிகளில் பார்க்குற போது ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சேலம் வரைக்கும். ஆமாம். அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு 60-70 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பல தேர்தல்களில் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் தனியாக தெரிந்து நான் தான் தலைவர் என்று அவர் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் போய் அவருக்கு கட்சியும் சின்னமும் கொடுத்து விட்டதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் கீழே இருக்கிற அவரோடு நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு 60-70% பேர் அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணிக்கிற வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிராம கிளை தொடங்கி கிளை, நகரம், பேரூர், ஒன்றியம் இந்த பகுதிகளில் பயணிக்கிற சுமார் 60-70% பேர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தான் யதார்த்தமாக நிலவரமாக தெரிகிறது. இவர் வயதில் இளையவர் அன்புமணி அவர்கள். இவரோடு நாம் பயணித்தால் அடுத்தடுத்து நமக்கு பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். இருக்கிற பதவி பொறுப்புகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும்தான் அங்கே. வன்னியர் வாக்குகள் என்பது மிக அதிகபட்சமாக மருத்துவர் ராமதாஸுக்கு கிடைக்கும் என்பதுதான் கள செய்தியாக நமக்கு இருக்கிறது. அவர் உருவாக்கி வளர்த்தெடுத்து, தான் பெற்று வளர்த்தெடுத்த தன் அன்பு மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவர், கட்சியினுடைய இளைஞரணிக்கு பொறுப்பாளராக்கி அவருடைய வளர்ச்சியை கண்டு ரசித்தவர், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று தமிழகத்தின் தலைமை பொறுப்பிலே மகனை அமர்த்த வேண்டும் என்று பாடுபட்டு அதற்கான வியூகங்களை வகுத்து களமாடியவர். இப்போது நேர் எதிரடியாக அரசியல் களத்தில் இருக்கிற பொழுது தனக்கு துரோகம் இழைத்த தன் மகனுக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று களமிறங்கியிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வருவோம். திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் தனக்கு இந்த கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை என்று அறிவித்துவிட்ட திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏவில் சேர்ந்து எந்த துரோகியை வீழ்த்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கிறோம் என்று அறிவித்தாரோ திரு டிடிவி தினகரன், அவரும் இன்று அந்த துரோகியோடு கைகோர்த்து சேர்ந்ததால் இவர் சிற்றன்னையாக இருந்து திரு டிடிவி தினகரனை அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை அரவணைத்து அவருடைய அரசியல் வாழ்வுக்கும் வழிவகுத்து கட்சியினுடைய பொருளாளராக, அமைப்பு செயலாளராக, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்த திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கிற சூழலில் ஈடுபட்டுட்டார். அவர் சிறைக்கு சென்ற போது கூட கட்சியை நீ பார்த்துக்கொள் என்று கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமித்து சென்றார் திருமதி சசிகலா அவர்கள்.
ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இந்த புறம் தான் வளர்த்தெடுத்த தன் பையனுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா வந்திருக்கிறார். தான் வளர்த்தெடுத்த தன்னுடைய வளர்ப்பு பையன் டிடிவி தினகரன் அக்கால் மகனுக்கு, அவருக்கு இந்த தேர்தல் மூலமாக பாடம் புகட்ட வேண்டும். இந்த இருவருக்கும் பாடம் புகட்டுவதோடு இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை, தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு சரியான திசைவழியில் சென்று இந்த தேர்தலில் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுபவர்களை நாம் அடையாளம் காட்டி தோலுரிக்க வேண்டும் என்கிற பார்வையும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய திருப்பு முனை. 2026 தேர்தலில் இது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரிவு பாதையிலே போகிறது. இதை மீட்டெடுப்பதற்கு முயற்சி மேற்கொண்டு 4 ஆண்டுகளாக அந்த முயற்சி பலனளிக்காத சூழலில் இந்த தேர்தலில் எப்படியாவது அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் களமிறங்கி இருக்கிறார்கள். இன்றைய தேர்தல் களம் இதுவரையிலும் 4 முனை போட்டி என்று இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், சீமானுடைய நாம் தமிழர் என்று 4 முனை போட்டியாக இருந்தது. இப்போது 5 முனை போட்டியாக அது வடிவெடுத்திருக்கிறது. திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசி உறுதிப்படுத்தி இன்றோ நாளையோ அதற்கான அறிவிப்பை இவர்கள் இருவருமே, திரு ராமதாஸ் அவர்களும் அறிவிக்கலாம், திருமதி வி கே சசிகலா அவர்களும் அறிவிக்கலாம். அப்படி அறிவிக்கிற பொழுது இவர்களோடு எந்தெந்த அமைப்புகள், எந்தெந்த கட்சிகள் மேலும் வரப்போகிறது என்பது நமக்கு இன்னொரு 2, 3, 4 நாட்கள் அப்படி வருகிற பொழுது இது ஒரு மிகப்பெரிய வலிமையான 5வது அணி, ஒரு வலிமையான அணியாக வருகிற பொழுது யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் கூட உருவாகலாம் என்பதுதான் என்னுடைய முதல் கட்டம். பரவாயில்ல, நம்ம நிறைய தான் பேச போறோம். தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்தின் பிரதான தொலைக்காட்சிகளின் தலைப்பாக அமர்ந்திருக்கிறது. திருமதி சசிகலா அம்மா அவர்களும் மூத்த தமிழக தலைவர் திரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், தமிழகம் முழுவதும் 90,000 கிராமங்களில் தன் கால் பதித்த மக்களுக்காக, சமூக நீதிக்காக மிக பெரும் யாத்திரையை நடத்தி முடித்திருந்த மூத்த தலைவரோடு திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் பாமகவும் இணைந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக இன்று மாலை கையெழுத்தான விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தையும் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருப்பதாக, குறிப்பாக அதிமுக தொண்டர்களிடத்திலே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தற்போது நாம் அமர்ந்திருக்கிற நேரத்தில் எல்லா தொலைக்காட்சிகளின் தலைப்பாகவே அது சென்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முடிவில் இது ஒரு வெற்றி கூட்டணி, பலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்றார் தமிழக அரசின், தமிழக வரலாற்றின் அரசியலில் மூத்த தலைவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள். இது கொள்கை அளவில் உறுதியாக இருக்கும். இந்த கூட்டணிக்கு எந்த கட்சிகள் வந்தாலும் சசிகலா அம்மாவோடு கலந்து நாம் தெளிவான முடிவை எடுக்கப் போகிறோம். அவர்களிடத்தில் எங்கள் விருப்பங்களையும் தெரிவிப்போம். தமிழ்நாட்டில் மக்களுக்காக நன்மை செய்வதற்காகவே இந்த மகத்தான கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம் என்கின்றார் ஐயா ராமதாஸ் அவர்கள். தற்போது இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய அரசியல் கூட்டணி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இருவரும் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இணைந்து வலுவான கூட்டணி அமைகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தின் துரோக அடையாளங்களாய் களைந்து மக்கள் நலனையும் தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி அமைந்து அது செயல்படும் என்பதை கைச்சாத்திட்டிருக்கிறார்கள் மருத்துவர் ச ராமதாஸ், நிறுவன தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி. இங்கே திருமதி வி கே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போது நாம் இந்த அறிவிப்பை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாம் இப்போது இது குறித்து கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். திரு தோழர் துரைக்கண்ண ஐயா அவர்கள், உங்களின் பார்வைக்கு. நம்ம தொடக்கத்தில் பேசின மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு திருப்பு முனையை இந்த தேர்தலில் இந்த கூட்டணி ஏற்படுத்தும் என்று நம்முடைய முதல் சுற்றில் பதிவு செய்திருந்தோம். அதனுடைய நீட்சியாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மரியாதைக்குரிய பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்த கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக இருக்கிறது, பலருக்கும் இது நடுக்கத்தை ஏற்படுத்தும்
அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லை. ஆமாம், நிச்சயமாக இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரும் என்று தெரிவித்துவிட்டு என்னையும் திருமதி வி.கே. சசிகலா அம்மையாரையும் தொடர்பு கொண்டு இந்த கட்சியில் சேரவர்கள்லாம் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ இது இன்று முதலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலை தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் ஏற்படுத்தும். இந்த இருவருக்குமே நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு இருக்குது. இந்த வன்னியர்களை தாண்டி பல்வேறு சமுதாயத்தினரையும் அரவணைத்து சென்றவர் அப்படிங்கிற இருக்கிறோம். அவர் ஒரு காலகட்டத்தில் அங்கிருந்த தலித் சமுதாயத்தினருக்கும் வன்னியர் சமுதாயத்திற்கும் பிரச்சனை உருவாகிற பொழுது அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அவர் பாடுபட்டதை எல்லாமே பார்த்தாங்க. இன்றைக்கி அந்த பிசிகாவினுடைய தொல் திருமாவளவன் ஒரு காலத்தில் தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்து ஐயாவோடு பயணித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் ஒரு வலிமையான அமைப்பாக இருக்கிறது. அவருக்கு துரோகம் செய்து, அதாவது இந்த வரம் கொடுத்த இறைவன் தலையிலே கை வைத்த மாதிரி சொந்த மகனே ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால அவர் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனையும் தமிழகத்தின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சி மேம்படுத்தும் விதமாக இந்த கூட்டணி செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த புறத்தில் நீங்கள் இந்த வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது மாதிரி டிடிவி தினகரன் துரோகிகளோடு போய் கைகோர்த்ததுனால அதனால் அந்த தாக்கத்தின் விளைவாக இங்கு ஆதரவு நிலை பெருகி வருகிறது. திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கான அந்த ஆதரவு நிலை என்பதும் நீங்கள் நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை தாண்டி பரவலாகவே அவருக்கான ஆதரவு நிலைப்பாடு வருகிறது என்பதை நம்ம இந்த கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக பார்க்குற அமைப்புகள், கொங்கு மண்டலத்திலிருந்து தென்மண்டலங்களிலிருந்து பல்வேறு சமுதாய அமைப்புகள், சேவை அமைப்புகள், இவங்கெல்லாம் பார்க்குற போது ஒரு ஒரு வலுவான வாக்கு பின்னணி உருவாகி வருகிறதோ அப்படிங்கிற மாதிரியான நம்ம புரிதல் நமக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது. இன்னொன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுயநல போக்கு, கட்சி விரோத நடவடிக்கை, இந்த கட்சியை நிறுவிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் வெறும் தேர்தலுக்காக இந்த நேரத்தில் கூட பயன்படுத்த மாட்டேங்கிறார். புரட்சித் தலைவருடைய புகைப்படங்களை நீங்கள் தினம் அடிக்கடி சேலத்தில் இருக்கிற எடப்பாடி வீட்டில் போய் நிர்வாகிகள் சந்தித்தார்கள் அப்படின்னு வருது, அங்கே புரட்சித் தலைவர் படமே காணாம். இங்கு அவர் போராடி பெற்ற, திமுகவினிடம் கெஞ்சி பெற்ற இந்த கிரீன்வே சாலையில் இருக்கிற அந்த வீட்டிலையுமே அவர் தலைவர்களை சந்திக்கிற போது இல்லை. அந்த தலைவனுடைய, புரட்சித் தலைவருடைய இயக்கத்தை வைத்து பல கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்த இவர்கள் அந்த தலைவனை புறக்கணிக்கிறார்கள் என்கிற அந்த ஆத்திரம், ஆவேசம் என்பது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரை நேசிக்கிற இன்றும் பல லட்சக்கணக்கான மக்கள் இவருக்கும் நாம் பாடம் புகட்டியாக வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவு. ஒருவேளை இவருடைய போக்கு, இவரை திமுக கையாளுகிற அந்த நிலைப்பாடு என்பது இவரும் திமுகவிற்கு உடன்பட்டு திமுக ஆட்சி வர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற பொதுவெளி சந்தேகமும் கட்சியிடம் இருக்குது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை. திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது சொல்லுகிறார், 98 பக்கம் கவர்னர்கிட்ட எடப்பாடி உட்பட 14 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு, இதுக்கு ஆதாரம் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் 6 மாதத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்து இவர்களை எல்லாம் 1996 திரு கருணாநிதி எப்படி தனி நீதிமன்றங்களை அமைத்து மக்கள் செல்வாக்கு மிக்க, ஆளுமை மிக்க அன்றைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுத்த நிலையில் அவர் மீது வழக்குகளை போட்டு, செல்வி ஜெயலலிதா உட்பட 12-14 அமைச்சர்கள் மீது வழக்குகளை போட்டு 3 தனி நீதிமன்றங்கள் நியமித்து தண்டனை கொடுத்த அதே நிலைப்பாட்டை தற்போது மேற்கொள்வோம் என்று சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் இல்லை. ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் குற்றவாளியை, உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சிறையில் தள்ளுவோம் என்று மாறுதட்டிய திரு ஸ்டாலின் அதற்கு இப்போ என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போது நீங்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தீவிர தாக்குதலில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று செய்யவில்லை, சட்டமன்றத்தில் செயல்படவில்லை. அதனால தான் அண்ணாமலை நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, 3 போட்டு தாக்குதலை தொடங்கினார். பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது, ஊடகங்கள் பேசக்கூடிய நிலையை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய அந்த
நான் வந்து கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு வரவிட்டாலும் பரவாயில்லை, நான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருப்பேன் என்று அந்த அவ்வளவையும் சட்ட விதிகளையே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அந்த அறிமுகப்படுத்திய அந்த விதிகளையே மாற்றி தனக்கான விதியாக தன்னுடைய சுயநலத்திற்காக 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பில் இருப்பவன் தான் பொதுச் செயலாளராக போட்டியிட முடியும் என்கிற விதியை திருத்தி வைத்துக்கொண்டு அடுத்த நாளே சேலத்தில் போய் பேசுகிறார். உங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் என்ன மாதிரி பெரிய பதவிக்கு வரலாம் அப்படின்னு. எந்த மாவட்ட செயலர் அந்த தொண்டனுக்கு 10 பேர் கால் போடுவான்? எந்த மாவட்ட செயலர் 10 பேர்? சரி, அப்படியே கையெழுத்து போட்டாலும் அந்த தொண்டன் 5 வருஷமாக தலைமை கழக நிர்வாகியாக இருக்க முடியுமா? இருந்திருக்க சூழல் இருக்கா? அப்படி ஏமாற்றி இந்த கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற அந்த வீராவேசத்தோடு தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இது இந்த 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். பல கட்சிகள் திமுகவோடு அணி சேர காத்திருக்கிற அல்லது திமுகவோடு 1-2 இடங்கள் கிடைக்கும் என்று போய்கொண்டிருக்கிற அவர்களெல்லாம் திசை மாறி இந்த பக்கம் வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு அமைப்புகள் அந்தந்த பகுதிகளில் ஒரு செக்மெண்ட்லையும் சமுதாய அமைப்புகள் கும்பலாக இருக்கும். அப்போ சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல அனைவரும் சேர்கிற பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய ஒரு மிக பெரும்பான்மை எவருக்கும் கிடைக்காமல் இவர்கள் தயவில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற நிலை கூட உருவாகலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. யார் யாரோடும் அணி சேர்வார்கள். கொள்கை லட்சியம் இதை தாண்டி தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம், வெற்றியின் இலக்கை நோக்கி பயணிப்போம் என்று விரும்புபவர்களெல்லாம் அந்த வெற்றி பாதைக்கு இந்த அணி அழைத்து செல்லும் என்று நம்பி வருவார்கள் என்று நான் கருதுகிறேன். ஐயா, ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். இறுதி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பொழுது இது தொண்டர்கள் இயக்கம் என்று தான் கொண்டார். எனவே அந்த தொண்டர்கள் பேரியக்கம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமாக பார்க்குறேன். கிட்டத்தட்ட 1972 87 வரையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இயக்கமாக தொடர்ந்து 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றி, 74 புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடிய வெற்றி, 77 84 3 தேர்தல்களையும் தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களாட்சியை மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டு, பல அற்புதமான திட்டங்கள், தன்னிறைவு திட்டமாகட்டும், சத்துணவு திட்டமாகட்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கான நல்லாட்சியை நடத்தியவர். ஆனால் அதை இன்றைக்கு அவர் தோற்றுவித்து வளர்த்தெடுத்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 30-38 ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய அந்த இயக்கத்தை டெல்லிக்கு சென்று அடமானம் வைத்து விட்டார் என்று பேசக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டு விட்டார்கள். கட்சியினுடைய கௌரவமே போயிடுச்சு. அன்றைய காலகட்டத்தில் ஆகப்பெரிய இயக்கமாக தமிழகத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாடி தேடி இங்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு 4-5 முறை டெல்லிக்கு போய் அங்கு பஞ்சாயத்து நடத்தி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கொடுக்கலைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேரம் பேசுகிறதா தகவல்கள் வருகிறது. இதில் இன்னொரு அவலம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 74 புதுச்சேரியில் 12 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்த அந்த புதுச்சேரியில் 14 இடங்களை வாங்கி பாஜக 2 இடத்த அதிமுக கொடுக்குறோம், 2 இடத்த யாரோ லட்சிய கட்சியாக ஏதோ ஒரு எல்ஜேகே மார்ட்டினுடைய பையன் அந்த கட்சிக்கு இணையாக போன வாரம் தொடங்கின அந்த கட்சிக்கு இணையாக அதிமுகவுக்கு 2 இடம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அங்கு பெருமளவில் இருக்கிறாங்க, சிதறி இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து திருமதி சசிகலா அவர்கள் வருகிற பொழுது புதுச்சேரியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை இந்த அணி உருவாக்கும். கண்டிப்பாக நம்முடைய தமிழ் இளந்தமிழர் ஆர்வலன் சொன்னபோது சொன்னார், இந்த 5 முனையை 4 முனையை ஆக்கணும், 4 முனையை 3 முனையை ஆக்கணும்னு. அவருடைய நிச்சயமாக என்னன்னா, தாவேக்கா தனித்து களமாடுவதை விட இங்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
தம்பி சீமான் அவர்கள் தனித்து களமாடுவதை விட இந்த அணியில் சேர்ந்தால் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கிற அந்த 3 அணி என்பது 3 முனை போட்டி என்பது உருவாகி தமிழக அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டிப்பா தமிழக அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி வருகிற பொழுது இந்த நிலைப்பாடு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த ஒரு பெரிய அளவில் 2026 தேர்தல் எனக்கு நான் தொடக்க முதலே இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலே சொன்னேன். 2026 தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தலாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு. இந்த சவால் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவாங்கிற சவாலை அவர் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்த தேர்தலில் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து.